सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 41. சாயின் அருள்தானம். கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குலதேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். பிறகு பாபு சாஹிப் ஜோக் ஒரு தந்திரத்தை பரிந்துரைத்தார். ஞானேஸ்வரி கிரந்தத்தினுடைய ஒரு பிரதியை கொண்டு வந்து சாய்பாபாவிடம் ஒப்படைக்கவும், பிறகு பாபா அதை உங்களிடம் திருப்பி கொடுக்கும்போது அதை ஒரு ஆசீர்வாதமாக கருதி படிக்க தொடங்குங்கள். அப்போது பாலா சாஹிப் தேவ் கூறினார், எனக்கு எந்த தந்திரமும் தேவையில்லை. பாபாவுக்கு என்னுடைய இதயம் தெரியும். ஞானேஸ்வரியை படிக்க வேண்டும் என்ற என்னுடைய ஏக்கமும் தெரியும். அப்படி இருக்க அவர் ஏன் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதில்லை? அவர் எப்போது படிக்க சொல்கின்றாரோ அப்போது மட்டுமே நான் ஞானேஸ்வரியை படிப்பேன். பின்னர் பாலா சாஹேப் தேவ் சாய்பாபாவை சந்தித்து ₹1 தட்சணையாக வழங்கினார். அதற்கு பாபா, ஏன் ₹1 மட்டும், ₹20 தட்சணையை கொடுங்களேன் என்று கேட்டார். பிறகு தேவ் பாபாவுக்கு ₹20 கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார். அன்று இரவு அவனும் பாலகிராமும் சந்தித்த போது தேவ் அவர் மீது சாய்பாபாவின் ஆசீர்வாதங்கள் உண்டா என்று விசாரித்தார். நாளை ஆரத்தி முடிந்த பிறகு அந்த விஷயத்தின் விவரங்களை நான் உனக்கு சொல்கின்றேன் என்று பாலக்ராவ் தேவிற்கு உறுதியளித்தார். அவரும் அதற்கு சம்மதித்தார். மறுநாள் அவர் மீண்டும் மஸ்ஜித் மாய்க்கு சென்றார். பாபா தட்சணையாக ₹20 கேட்டார். தேவதை மகிழ்ச்சியுடன் பாபாவுக்கு கொடுத்தார். மஸ்ஜித் மாயிலே கூட்டம் கூடுவதை கண்ட தேவ் ஒரு மூலைக்கு சென்று நின்று கொண்டு, அப்பொழுது பாபா அவரை பார்த்து, ஏன் மூலையிலே போய் ஒளிந்திருக்கிறாய் என்று கேட்டார். பிறகு தேவ், பாபா, நான் உங்கள் அருகில் தான் இருக்கின்றேன் என்றார். பாபா, நீ ஏன் தட்சணையாக ₹7 மட்டுமே கொடுத்தாய் என்று கேட்டார். தேவ், இல்லை பாபா, நான் உங்களுக்கு தட்சணையாக ₹20 கொடுத்தேன் என்றார். பாபா, அது யாருடைய பணம் என்று கேட்டார். தேவ், அது முழுவதும் உங்களுடைய பணம் என்றார். பாபா, அப்படியானால் ஏன் நீ இவ்வளவு தூரம் ஓடி போகின்றாய் என்று கேட்டார். இங்கே வந்து உட்கார், அமைதியான மனதுடன் என்னுடைய அருகிலே வா. தேவ் சொன்னபடியே செய்து பாபாவின் அருகிலே வந்து அமர்ந்தார். வழக்கமான ஆரத்தி முடிந்ததும் பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். பின்னர் தேவும் பாலகிராமும் மீண்டும் சந்தித்தனர். பாலகிராமிடம் அருளாசி பற்றி தேவ் கேட்டார். பாலகிராமிடம் பின்னணி பற்றி கேட்டபோது அவர் தன்னுடைய மனதிலே இருந்த அனைத்தையும், பக்தி மார்க்கத்தையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை விவரித்தார். பின்னர் தேவ் தன்னுடைய பக்தியிலே பாபா தனக்கு எப்படி வழிகாட்டினார் என்று கேட்டார். பிரம்மாவை தியானிப்பதற்காக பாபா உங்களுக்கு காதில் அளித்த மந்திரத்தை பற்றி நான் அறிய ஆவலாக இருக்கின்றேன். தயவு செய்து இந்த ஆவலை தணியுங்கள் என்று தேவ் வேண்டினார். பாலக்ராவ் பாபாவின் அருளை பற்றி பேசத் தொடங்கிய உடனேயே சாய் சமர்த் தேவை மசூதிக்கு அழைத்தார். ஸ்ரீசாய் மிகவும் கருணையுள்ளவர். அவர் உடனடியாக சந்துரு என்ற மருத்துவரை வரவழைத்தார். தேவ் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் உடனடியாக பாபாவை சந்திக்க வந்தார். அது அன்றைய 3ஆம் ஜாமமாக இருந்திருக்க வேண்டும். மஸ்ஜித் மாயினுடைய சுவரிலே 2 கைகளையும் சாய்த்தபடி நின்றிருந்த பாபா எங்களுக்கு முன் தோன்றினார். பாலா சாஹிப் தேவ் மஸ்ஜித் மாய்க்குள் நுழைந்தவுடன் அவருக்கும் வணங்கி, மேலும் பாபா, நீங்கள் யாரிடம் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள், எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு தேவ் பணிவுடன், காக்கா சாஹிப் தீக்ஷித்தினுடைய வீட்டிலே மேல் மாடியிலே பாலக்ராவ் உங்கள் குணங்களை பற்றி விவரிப்பதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று பதிலளித்தார். பாபா தட்சணையாக ₹25 தருமாறு உத்தரவிட்ட உடனேயே பாலா சாஹேப் தேவ் அதை உடனடியாக கொடுத்தார். பாபா, எவ்வளவு பணம் கொண்டு வந்தாய் என்று கேட்டார். ₹25 என்று தேவ் பதிலளித்தார். பின்னர் பாபா அவரை மஸ்ஜித் மாயி தன் அருகிலே அமருமாறு அழைத்தார். பாபா சென்று தூணருகே அமர்ந்தார். அந்த நேரத்திலே மஸ்ஜித் மாயிலே வேறு யாரும் இல்லை. பாபா தேவிடம், நீ என்னிடம் சொல்லாமல் என்னுடைய துணி துண்டுகளை திருடிவிட்டாய் என்று கூறினார். பாலா சாஹேப் தேவ் உறுதியுடன், பாபா, நான் எந்த நாணயங்களையும் திருடவில்லை என்றார். அதற்கு பாபா, மீண்டும் தேடுங்கள், அது இங்கே எங்காவதுதான் கிடக்க வேண்டும் என்றார். அப்போது பாலா சாஹேப் தேவ், அந்த துண்டு இங்கே இருக்கின்றது என்று கேட்டார். பாபா, அப்படியானால் நீயே போய் கண்டுபிடி, உன்னுடைய மனம் குறைபாடு உள்ளது, நீ திருடவே விரும்புகின்றாய் என்று கூறினார்.
எந்த குறும்புக்கார பையன் அதை எடுத்துச் சென்றானோ அது இங்கே எங்காவது கிடந்திருக்க வேண்டும். பாபா பேசுவதை கேட்ட பாலா சாஹேப் அந்த துண்டை தேட மீண்டும் முயற்சித்தார். ஆனால் அந்த துண்டு எங்கும் கிடைக்கவில்லை. பிறகு கோபத்துடன் புருவங்களை சுருக்கி சுற்றிலும் பார்த்தவாறு பாபா உரத்த குரலிலே பாலா சாஹேப் மீது மிகவும் கோபமடைந்தார். பாபா மிக கோபமாக, நீதான் அந்த துண்டை திருடியிருக்க வேண்டும். இப்போது இந்த மஸ்ஜித் மாயிலே உன்னை தவிர வேறு யார் இருக்கின்றார்கள்? நீதான் திருடன் என்று நான் நினைக்கின்றேன் என்றார். நீ ஷீரடிக்கு திருடவா வருகின்றாய்? உன்னுடைய மிகவும் வயதாகியும் உன்னுடைய திருடும் பழக்கத்தை நீ இன்னும் விடவில்லையா? பின்னர் கோபமும் ஆத்திரமும் நிறைந்தவராக பாபா கூறினார், நான் உன்னை கோடாரியிலே அடிப்பேன், உன்னை வெட்டி கொன்று விடுவேன். என் கைகளிலிருந்து நீ தப்பிக்காமல் எங்கே போவாய்? நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை அடிப்பேன் என்றார். நீ ஷீரடிக்கு திருடவா வந்திருக்கின்றாய்? அவன் உன் பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளட்டும், ஆனால் என்னுடைய துணி துண்டுகளை நீ திருப்பி கொடுத்து விடு என்றார். ஆத்திரமடைந்த பாபா அவரை திட்டத் தொடங்கினார். கோபத்திலே முகம் சிவக்க அவர் சபிக்கத் தொடங்கினார். கோபத்தால் அவருடைய உடல் முழுவதும் நடுங்கியது. பாபாவின் கோபத்தை கண்ட பாலா சாஹேப் திகைத்து போய் இந்த இடத்திலேயே உறைந்து நின்றார். அவர் பாபாவின் கட்டுக்கடங்காத கோபத்தை ஆர்வத்துடனும் பாசத்துடனும் மரியாதையுடனும் பார்த்தார். பாலா சாஹேப் தேவ் பாபாவுக்கு மிகவும் நெருக்கமாகவும் தனியாகவும் இருந்தார். பாபாவின் அழகான கோபமான பிரபஞ்ச வடிவத்தை கண்ட தேவ் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார். இப்போது ஒருவேளை பாபா தன் கையிலே தடியை எடுத்து ஆத்திரத்தில் என்னை அடிப்பாரோ? மஸ்ஜித் மாயிலே பாபாவின் பிடியிலே நான் ஒருவன் மட்டுமே சிக்கியிருக்கின்றேன். இனி பாபா என்னை என்ன வேண்டாலும் செய்யட்டும் என்று கூறினார். ஆனால் இந்த துணி துண்டுக்கு பின்னால் இருந்த பாபாவின் மர்மமான ரகசியம் குறித்து பாலா சாஹேப்பிற்கு உறுதியாக தெரியவில்லை. வெளியேறச் சொன்னதும் பாலா சாஹேப் மெதுவாக படிக்கட்டுகளை நோக்கி நகரத் தொடங்கினார். இந்த துணி துண்டினுடைய ஆழ்ந்த ரகசியத்தை நானும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சாயிபாபாவின் அருளால் நான் அதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அதை கேட்பவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பேன். அத்தியாயம் 41. சாயினுடைய அருள் தானம். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।